மேரி கிறிஸ்துமஸ். ஒரு சாதாரண காலிப்படரியில் பிறந்த குழந்தையின் பிறந்த நாளை நாம் ஏன் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? காரணம், அந்த குழந்தை இயேசு ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அவர் எல்லா மக்களையும் மீட்க வந்த இரட்சகர். பைபிளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இயேசு ரோம ஆட்சி செய்த கேசர் ஆகஸ்டஸ் காலத்தில் பிறந்தார். தேவனின் பரிசுத்த ஆவியால் கருவுற்ற மரியாளுக்கு கருவுற்ற நிலையில் தன் கணவரான யோசேப்பின் ஊரான பெத்லகேமிற்கு ரோம அரசரின் ஆணைக்கிணங்க பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிசயமான விஷயம் என்னவென்றால், சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசி மிக்கா கூறியது போல் மெஸ்ஸியா பெத்லகேமில் பிறப்பார் என்று கடவுள் அறிவித்தார். பெத்லகேமுக்கு வந்தபோது தங்குவதற்கு இடம் எங்கும் இல்லை. மரியாள் தன் குழந்தையை ஒரு காலிப்படரியில் பிறந்து அதை காலிக்குடையில் வைத்தார். இதை ஒரு முறை நினைத்து பாருங்கள், உலகின் இரட்சகர் மிக கீழான இடத்தில் பிறந்தார். அவரின் பிறப்பிடம் காலிக்குடை என்பதே ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டுள்ளது. இது இயேசு தன் உடலை யாடி மனிதகுலத்தின் மீட்சிக்காக வந்து இருப்பதை உணர்த்துகிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயம், தேவதூதர் முதலில் மேய்ப்பர்களிடம் தோன்றினார். அவர்கள் கூறினார், இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்துள்ளார். அவர் கிறிஸ்து கர்த்தர். மேய்ப்பர்கள் இயேசுவின் பிறப்பு செய்தியை முதலில் கேட்டவர்களாக இருந்தனர். இச்செய்தி மிக்க முக்கியத்துவம் கொண்டது என்பதால் அது முதலில் மேய்ப்பர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இது மீட்சியின் செய்தி, அனைவருக்கும் நிலைமையோ சூழ்நிலையோ குறைவின்றி வரவேற்கப்படும் செய்தி என்பதை உணர்த்துகிறது. மேலும் தேவதூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பு வானத்தையும் பூமியையும் மகிழ்ச்சியால் நிறைத்தது, தேவனின் மகிமை உலகின் ஒட்டுமொத்தமாக வெளிப்பட்டது, பூமியில் அமைதி வந்தது என்று பாடினர். இயேசு அமைதியை மட்டும் கொடுக்க வந்தவர் அல்ல, அவர் தம்மை விட்டு விலகியிருந்த நம்மை மீண்டும் தேவனுடன் இணைக்கவும் மனிதர்கள் ஒருவருடனொருவர் அமைதியாக வாழச் செய்யவும் வந்தார். கிறிஸ்துமஸ், இயேசுவின் பிறப்பு, ஒரு சாதாரண மகிழ்ச்சி அல்ல, அது நம் வாழ்வை ஆழமாக மாற்றக்கூடிய மகத்தான மகிழ்ச்சியின் நல்ல செய்தி. இந்த கிறிஸ்துமஸில் உங்கள் வாழ்க்கையும் இந்த மகத்தான மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்க கூடும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.